ஸோ ஹாய் டியூட்ஸ், நான் தான் உங்கள் டியூட் சிவா. என்ன திடீர்னு கையில் பேகு ஸ்பீக்கரோட கிளம்பிட்டேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் போட்டிருப்போம். ட்ரக்கிங் விளாகு 2 பார்ட்டாக போட்டிருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம காலேஜ் கேங்கோட கிளம்பிட்டோம். அப்புறம் இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்த பஸ்ஸு. விளாக் தான் ப்ரோ. அதெல்லாம் நான் ப்ரொமோட் பண்ண விரும்பல. சும்மா வாங்க நான் மேலே போகலாம். இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸோட விளாக் இருக்க போகுது. சும்மா ஜாலியாக இருக்க போகிறோம். அப்புறம் இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீப்பில் போகிற மாதிரி பிளான். ஸோ அட்வென்ச்சர் ஜீப்பில் போகிறோம். ஸோ அது ஃபுல்லாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க போகுது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்க போகுது. நம்ம கையில் தான் முக்கியமான ஆயுதம் இருக்குது, ஸ்பீக்கரு. ஸோ இங்கே டவர் சுத்தமாக கிடைக்காது. ஸோ நம்ம விளாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போக போகுது. அதுவும் நம்ம காலேஜ் கைஸோட போக போகுது அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட் த சேம் டைம் ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஸோ ஜூனியரோட ஒரு ட்ரிப்பாக இருக்க போது நம்ம ஸ்டாஃப்ஸும் வந்திருக்காங்க. ஸோ ஒரு மெமரபிள் ட்ரிப்பாக இருக்க போது அதுவும் நம்ம பதிவு பண்ணுறோம். ஓகே டியூட்ஸ், அப்படியே வாங்க. ஸோ ஜீப் நிற்குது. ஸோ எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அங்கங்கே நம்ம பசங்க பிரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து ஒட்டுக்க வரட்டும், ஜாலியாக வைப் பண்ணலாம் டியூட்ஸ். வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ டியூட்ஸ், நம்ம கிளாஸ் கைஸ்லாம் வந்து ஹாய் சொல்கிறாங்களாம். ஸோ வாங்க, ஃபில்டர்லாம் கிடையாதுங்க, ஃபுல்லாக வந்து ராவாக தான் இருக்கும் போது. ஸோ நம்ம இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜிம் பாய். இவரை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லோரும் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருப்பான். அவனை தனித்தனியாக சொல்லணுன்னா அந்த டைம் பத்தாது, விளாக் பத்தாது. ஸோ வாங்க அப்படியே போகலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த ஜீப் ஃபுல்லாகிடுச்சு, நம்மளை ஏற்ற மாட்டேன்ட்டானுங்க. வாங்க டியூட்ஸு, முன்னாடியே போயிட்டு இருக்கலாம், ஜாலியாக வைப் பண்ணுறோம். ஹாய் டியூட்ஸ், ஜிம் பாய். ஹாய் டியூட்ஸ், இப்படி நல்லா இருக்கா டியூடே? இதுதான் நம்ம கிளைம் பண்ண போகிற ஹில். கரெக்டாக தெரியுதா என்னன்னு தெரியல. வாங்க நான் மேலே போயிட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஒரு நேரம் மேலே உட்காந்துருந்தேன், ஒரு சீனாகி இறக்கி இறக்கி விட்டாங்க. உள்ளே நல்லா வைப்பாக இருக்குது. ஆமாம் டியூட், பசங்களாம் பாருங்கள் உட்காந்து தண்ணி குடிச்சு வந்துட்டு இருக்கானுங்க. அப்புறம் அங்கே நம்ம அண்ணன் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே என்னமோ இருக்குமே, ரேடியேட்டருங்க. ரேடியேட்டரில் தண்ணி செக் பண்ணிட்டு எடுக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரிஸ்க்காக இருக்குமா. உங்களுக்கு அந்த போகிற ரூட்டை போடுறேன் பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்து சொல்கிறேன், அதோட கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தாங்க இருக்குது. கொஞ்சம் பார்க்கலாங்க டியூட்ஸ். இந்த மாதிரி தான் டியூட்ஸ் இருக்குது ரூட்டு. ஓரளவுக்கு நல்லா தான் டியூடே இருக்குது. நம்ம அந்த பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, எந்தளவுக்கு வந்து கொஞ்சம் ரக்கட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டானா. என்ன ரொம்ப ஓரமாக தாங்க போகிறாரு பாருங்க டியூட்ஸ். இதுதான் டியூட்ஸ் ரியல் அந்த வழி. மேலே நல்லா இந்த இடத்துல கொஞ்சம் ரோட் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் பரவாயில்ல டியூட்ஸு. மேபி இன்னும் கொஞ்சம் காலங்களில் தார் ரோடே வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பின்னாடி பாருங்கள் டியூடு, இதுதான் நம்ம ஏறி வந்துட்டு இருக்க வழி. கண்டிப்பாக உங்களுக்கு நடந்து வரும்போது அதோட கஷ்டம் என்னன்றது தெரியும். பட் ஜீப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஏறுதுங்க பாருங்கள். இப்போலாம் ரோடெல்லாம் உடச்சி போட்டு எடுத்துருக்காங்க. மலைக்கு நல்லா அடிச்சுட்டு போயிருக்கு இந்த இடத்துலலாம். இருந்தாலும் ஒரு நல்ல வைப்பு தான் டியூடு. நான் மோஸ்ட்லி ஃபுல்லாக இப்படி தான் ரோடு இருக்கும் அப்படின்னாரு. ஆனால் நம்ம அந்த மங்கம்மா மலையோட கத்திரி மலையோட இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இப்போ பாருங்கள், ஸ்பீடு பிரேக்கெலாம் போட்டுருக்காங்க. இறங்கும்போது வந்து வண்டி நல்லா கண்ட்ரோலாக இருக்கிறதுக்காக. ஸோ நல்லா தான் டியூடே இருக்குது. பின்னாடி வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குது. மேலே போக போக நல்ல வியூஸ் கிடைக்குன்ட்டு அண்ணா சொன்னார். நல்ல டீப் ஃபாரஸ்ட்டு தான். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பு சுவர்லாம் போட்டு ரொம்ப அரிச்சிட்டு போகாமல் இருக்குமா, நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சூப்பர் டியூடே, உள்ளே இருக்க வைப்பு தான் நல்லாயிருக்கு. ஸோ மேலே போக போக அப்படியே கிளைமேட் மாறிட்டுருக்கு. உங்களுக்கு அப்படியே மேலே போயினே கண்டினியூ பண்ணுறேன் டியூட்ஸு. அப்படியே போகிற வழியில் விளாகோட ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. ஸோ விளாக் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணதே கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். காலேஜில் ஆரம்பிக்கலான்னு இருந்தோம். பட் ஆக்சுவலி காலேஜில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணனால எடுக்க முடியல டியூட்ஸு. ஏன் என்ன மேனேஜ் பண்ண அப்படி என்ன கழட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலி அமௌண்ட் கலெக்ட் பண்ணதெல்லாம் நான் தான் டியூடு. ஹெச்ஓடி சார்ட்ட நல்லா பேசிவிட்டு அப்புறம் காலேஜ் பஸ்ஸுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு கொஞ்சம் சட்ட சிக்கல்லாம் ஏற்பட்டுருச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி நம்ம எப்படியோ பழமலை அடிவாரம் கண்ணாமூச்சி வந்துட்டோம். ஆஃப்டர் தட் நம்ம அப்படியே ட்ரெக் பண்ணிவிட்டு, அதாவது ஜீப்பில் ட்ரெக் பண்ணி ஏறிட்டு இருக்கோம் டியூட்ஸு. பாட்டி கேட்டு வைபாக போயிட்டு இருக்காங்க guys.
ஸோ காய்ஸ் இதுதான் இந்த வண்டியோட நிலைமை காய்ஸ். ஸோ நம்ம வாய்ஸ் மேலே இருக்கானுங்க. அட் த சேம் டைம் உள்ளெல்லாம் எந்த அளவுக்கு வந்து வைப் வராங்கன்னு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ அந்த வண்டி எப்படி ரிஸ்க் எடுத்து ஏறுது அப்படின்றத இப்போ சும்மா நார்மல் ஸ்லோப்பாக இருக்குது. அந்த ரோடு தான் காய்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம அந்த கத்திரிமலையில் பார்த்த மாதிரியே இங்கேயும் வந்து ஸ்கூல் இருக்குது, வீடு இருக்குது. இங்கே வந்து கரண்ட் வசதி நல்லாவே இருக்குது காய்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கரண்ட் கம்பம் போயிட்டுருக்குன்றது. பட் கத்திரிமலையில் இன்னும் கரண்ட் வசதி வரவில்லை. நம்ம கவர் பண்ண ஃபஸ்ட்டு ட்ராவல் வ்ளாகில், அதாவது ட்ரெக்கிங் வ்ளாகில் கரண்ட் வசதியே இல்லாத மலை கிராமத்துக்கு போனோம். இப்போ கரண்ட் வசதி இருக்க மலை கிராமத்துக்கு போயிட்டுருக்கோம் காய்ஸ். ஸோ நம்ம மேலே இருக்க பசங்களாம் வந்து நல்லா வைப் பண்ணிருக்காங்க காய்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் ஸோ இங்கே வந்து தண்ணி பஞ்சம் பயங்கரமாக இருக்கும். ஸோ தட் இங்கே கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கீம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க காய்ஸ். அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா வைபுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. ரோடு பயங்கரமாக ரோடு போகுதுங்க. நம்ம காய்ஸ் வந்துட்டு இருக்காங்க. வேற மாதிரி வைப்பில் வராங்க காய்ஸ். காய்ஸ் இங்கே பாருங்க தண்ணி சுத்தமான ஓடையை கவர் பண்ணுறோம். ஸோ அந்தளவுக்கு வந்து அட்வென்ச்சர் நமக்கு மங்கம்மா மலையில் பார்த்ததை விட இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மூலம் நமக்கு அக்ரிகல்ச்சர் டான்ஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. அட் த சேம் டைம் வேறு லெவல் வைப்பாக இருக்குது. தெரியுதா இல்லையான்னு தெரியல, மேலே உங்களுக்கு நல்லாவே மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு கைஸ். இப்போ மணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12:30 இருக்கும். 12:30 இருந்தாலுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து வெயில் தெரியல கைஸ். மேலே உட்காந்துருக்கானுங்க பாருங்க, நல்லா வைப்பில் இருக்கானுங்க. அவனுக்கு தான் டியூட்ஸா ரியல் வைப்பில் இருக்கானுங்க. இறங்கும்போது நானும் மேலே வர மச்சான் என்னை சேர்த்திக்கணும். வர மாதிரி கிளைமேட் பாருங்க, வேற மாதிரி மாறிச்சு, வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி ஆடு போது எல்லாமே இருக்கு. ரியலான அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு நல்ல ஒரு உறுதியான இடம். சும்மா வேற மாதிரி இருக்குது. ஊட்டி கொடைக்கானல்னா அதே தோற்று போயிருங்க இங்கெல்லாம் வந்தா. உங்களுக்கு உண்மையான ஆஃப் ரோட் ட்ரைவ் பண்ணணும்னா ஒரு கார் எடுத்து நீங்கள் வந்துருங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டு. பாருங்க ரோடு எக்ஸ்பீரியன்ஸ். கையிடாங்க ஆட்டிக்கலாம்டா. இறங்க காய்ஸ்
இதாங்க ரியல் ரூட் அட்வென்ச்சர் ட்ரிப்னா இதுதான். உங்களுக்கு ஆஃப் ரோட் ரொம்ப பிடிக்கும்னா தயவு செஞ்சு ஒரு தாரை ஈரை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுவும் நல்லா டீசல் தாரை எடுத்துக்கோங்க, பெட்ரோல் தாரை திணறிடும். பாருங்க எப்படி காரு இப்போ அந்த வண்டி எப்படி ஏறுது மட்டும் பாருங்கள். ஏறி ரிவர்ஸ் எடுத்து தாங்க வராங்க, அந்த அளவுக்கு வைப்புங்க. போகிற வழியில் காய்ஸ் எக்ஸாஸ்ட் கழண்டு போச்சு. ஆனால் தலைவர் பாருங்க அப்பயும் அசராமல் சர்ரு புருன்றாங்க. என்னன்ட்டு பாருங்க வைப்பு. ரோடே சுத்தமாக எல்லாம் டஞ்சன் ரோடுங்க. முன்னாச்சும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங் வீடியோ மாதிரி ஃபுல்லாக ரோடு ரக்கட்டாக மாறிடுச்சு. ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி போட்டிருந்தாங்களா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட்டு கீழே இருக்கிற எக்ஸாஸ்ட்டு கழண்டுருச்சுங்க. ரோடு பாருங்கள் வேற மாதிரி இருக்குங்க ரோடு. ஆனால் தலைவர் ரிவர்ஸ் எடுக்கிறாரு, உள்ளே எடுக்கிறாரு, சும்மா மாஸ் பண்ணுறாருங்க. ஃபுல்லாக செங்குத்தாக ஏறுதுங்க மேலே. ரியலி மாஸுங்க டிரைவர். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு எட்ஜு போயிருக்குன்னு பாருங்க. வரேன் வண்டி சிக்கிருச்சுன்னா வண்டி எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ ஸோ இவங்க உள்ளே இருந்தவங்க எல்லாத்தையும் இறக்கி விட்டாங்க வண்டி வச்சு. ஸோ ஒரே அழுத்த வண்டி ஏற்ற போகிறாங்க மேலே. வழியில் எல்லாம் இறக்கி விட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் மேலே ஏற்றி என்ன பண்ணுறாங்க பாருங்க. சேமஸ் மங்கமலை நான் சைலண்ட்டாக வரேன். போகிற ரூட்டை மட்டும் பாருங்கள் கைஸ். நீங்கள் எதிர்பார்க்காத ரூட்டு எப்படி என்ன ரூட்டு மாதிரி இருக்கு. ஸோ கைஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும் கிளைம்பிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் எரிமலைக்கு போகிறோம். மேலே போய் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். கீழேருந்து ஏறது நான் போட்டிருக்க மாட்டேன். ஸோ ஆக்சுவலி சேம் இதே மாதிரி தான் கைஸ் இருந்துச்சு. இன்ட்ரோட்டுகள் தான் பார்த்தேன். மேலே வந்துட்டு எங்கள் சார் கொஞ்சம் புஷ் பண்ணனால மேலே வந்துட்டேன். வாங்க மேலே போய்ட்டு அப்படியே பசங்க கூட கண்டினியூ பண்ணலாம் கைஸ். காட்டின மாதிரியே இருக்கா. ஸோ கைஸ் நம்ம லாஸ்ட் கேர்ள்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லோரும் லாங் நான் சொல்லிட்டாங்க. அவங்களாம் எழுதிருக்காங்களே இதை வந்து ரூட்டு பாய்ஸ் வந்து அப்படியே சாங்ஸ் போட்டு வைப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம இங்கே நிற்க வேணாம் கைஸ், மேலே போயினே இருக்கிறேன். பாய், மேலே லிமிட் பண்ணுறேன். முன்னாடி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, முடிஞ்சு போயிட்டு இருக்கு கைஸ். கையில் காலில் தலையில் எல்லாத்துலேயும் சொருகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நேரம் ரஷ் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் ரஷ் இல்லாமல் போவோமே. ஆரே மேலே நம்ம தான் டியூட்ஸ். ஸோ நமக்கு பின்னாடி இவர் தான் டியூட், நம்ம கிளாஸ் ரெப்பு. பின்னாடி 2 பேர்த்த கூப்பிட்டு வராருல. ஆக்சுவலி இப்போ அவங்களோட கதையை சொல்லணும் அப்படின்னா, கீழே அந்த வண்டி ஏறும்போது சொன்னாங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸி தான், மேலே போயிடுவேன். அதுவும் பஸ்ஸில் பார்க்கணுமே, பஸ்ஸில் ஆட்டமான ஆட்டம். உங்களுக்கு அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போ மேலே ஏறி வர சொன்னா பாருங்க எப்படி கதறாங்க. ஒரு ஆடு பின்னாடி கொல்லிமலை ஆடு. ஆமாம் கைஸ், அந்த பக்கம் அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வர அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை, அவங்க நேட்டிவ் கொல்லிமலை. ஆமாம், நான் விளாக் பண்ண தேவையில்ல, நம்ம ரெப்பை நல்லா விளாக் பண்ணுறாரு. ஆக்சுவலி நம்ம அந்த லாஸ்ட் மலைக்கு போகும்போது உங்ககிட்ட நான் வந்து நம்ம கேஜெட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் கரெக்டாக. இப்போ ஆக்சுவலி அந்த கேஜெட்டில் நம்மகிட்ட பக்காவாக இருக்குது. மைக் மூட்டு விட்டுருங்க. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி டென்சிட்டி.
மண்டையெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டிங் பண்ணால் போதும், உடனே அதுக்குள்ளே அடுத்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம தலையை களைச்சி விடுறது டியூட்ஸ். ஓகே, கிளைமேட் உங்களுக்கு பாருங்கள், கண்டிப்பாக மழை இருக்குது டியூட்ஸு, அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கெல்லாம் மழை பெஞ்சா என்ன பண்ணுறதுன்னா சிம்பிளாக ஒன்று தான், உங்களுக்கு எங்கே உட்காருன்னு தோணுதோ அங்கே பயப்படாமல் உட்காந்துருங்க. அதே மாதிரி தண்ணி ஓவராக இல்லாத, அதாவது வராத இடத்துல பார்த்து உட்காந்துக்கோங்க. கொஞ்சம் மேடான பகுதியில் வந்து உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு அந்த ஸ்லிப் ஆகாது. மோஸ்ட்லி நிறையா இருக்குது டியூட்ஸ், சொல்லலாம், மழை வந்தால் அதை பற்றி கவர் பண்ணலாம். சரி, ஓகே. முன்னாடி நம்ம பசங்க ப்ரொஃபஷ்னல் ட்ரக்கர்ஸ், அதாவது இந்த ஊரில் அடிக்கடி சுற்றிட்டு இருக்க கைஸ் பண்ணி போயிட்டாங்க. அவங்கள போயிட்டு மீட் பண்ணுறேன், அப்படியே அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபீல் த வைப் டியூட். ஸோ நான் அவங்ககிட்ட சொன்னல ப்ரொஃபஷனல் ட்ரக்கர்ஸ்னு சொல்லிட்டு, அவங்க இங்கே தான் இருக்காங்க. ஸோ இந்த கேங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஏரியா சுற்றுறாளுங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த ஜிம்பா இருக்கார்ல, ஆமாம், அவர் நோட் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே அவரோட ஆர்ம்ஸை காட்ட மாட்டார். மேலே வாங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம். ஆமாம், முடியல சத்தியமாக. இப்போ தான் உங்ககிட்ட சொன்னேன் நான், கழட்டி தான் ஆகணும். வெயில் சாரி க்ளவுடி கொஞ்சம் ஆகிடுச்சு, மழை வர மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இப்போ தான் உங்ககிட்ட. இப்போது சுத்தமாக வெயில் அடிக்குது, என் மூஞ்சி அந்த ரிஃப்ளெக்ஷன் பார்த்தாலே தெரியும். ஸோ இன்னொன்று சொல்லணும் விட, முக்கியமாக இந்த மாதிரி ஒரு டென்சிட்டியான ஃபாரஸ்ட்குள்ளே வரும்போது முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் நம்ம எல்லா வீடியோவும் சொல்கிறோம் அப்படின்னா, இங்கெல்லாம் வந்து நீங்கள் பொல்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதை வந்து எடுத்து அதை க்ளீன் பண்ணுறதுக்குலாம் இங்கே யாருக்கும் டைம் இல்லை. சும்மா நீங்கள் நடந்து போகிற வழி மட்டும் காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ கீழேருந்து நம்ம ஏறி வந்த வழியெல்லாம் சேம் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரியான இடத்துல நீங்கள், ஸோ இப்போ தான் சொன்னேன், பிளாஸ்டிக்கை வந்து நீங்கள் கீழே போட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக பொல்யூட் ஆகும். 100% நேச்சுரலான ஏர் இருக்க ஏரியாவில் நீங்கள் இந்த மாதிரி பொல்யூட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நேச்சுரல் சோர்ஸ் கிடைக்காது. ஓகே, ஃபஸ்ட் பேட்ச் முன்னாடி போயிட்டு இருந்த ஃபஸ்ட் பேட்ச் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு வந்து எந்த ரெஸ்ட்டும் இல்லை, போயிட்டே இருக்கலாம். இவன் ஒரு கோமாளி, இவனை பற்றி நான் மேலே சொல்கிறேன். இவன் சொல்லணும்ல, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ யாரோ போட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த வாட்டர் பாட்டில் வந்து நீட்டாக மண்ணுக்குள்ளே பதிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அது வந்து உங்களுக்கு மக்கி போயிடும், ஒன்றும் பிரச்சனை பண்ணாதுன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக கிடையாது. இங்கே தண்ணி அப்சர்வ் பண்ணாமல் ரொம்ப பெரிய ரிஸ்கில் போய் இறக்கி விடுவது. ஓகே கைஸ், நம்ம வந்த வழியெல்லாம் பார்த்துருப்பீங்களே, இந்த மாதிரியான மேடுகள் தான். ஆக்சுவலி நான் இப்படி ஏறல, உங்களுக்கு பார்த்தா நார்மலாக இருக்க மாதிரி தெரியுது. நான் உங்களுக்கு லோ ஆங்கிள் போட்டு காட்டுறேன், அதை பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் போயிட்டுருக்கேன் இப்போ. சத்தியமாக சொல்கிறேன் டியூடே, இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கேங்காக வந்தீங்க அப்படின்னா, ஒரு அடிக்கடி ட்ராவல் பண்ண டியூட்ஸ்னால் மட்டும்தான் ஈஸியாக மேலே போக முடியும். மற்றபடிக்கு நம்ம காய்ஸ் கீழே இருந்தவன் நீங்கள் கீழே வெயிட் பண்ண வேண்டியதான். போக போக வியூ வந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து வியூ சும்மா சின்னதாக தான் இருக்குது. ஓகே, இப்போது நான் எந்த நிலமையில் இருக்கேன், கீழேருந்து, அதாவது நம்ம வேன் இறக்கி விட்ட இடத்துலேருந்து நான் வந்து நிற்காமல் நடந்து வந்திருக்கேன். நம்ம காய்ஸுக்கு முன்னாடி, அதாவது நம்ம 63 மெம்பர்ஸ், நியர்லி 65 மெம்பர்ஸ் வந்திருக்கோம். இப்போது நான் தான் ஃபஸ்ட்டில் இருக்கேன். ஸோ என்னோடய இதை பாருங்கள், என்னோடய கெட்டப் எப்படி இருக்குன்னு இப்போது. ஸோ இதான் டியூட் என்னோடய இப்போது ரியல் நிலமை. ஸோ எல்லாம் இவ்வளோ ஈரமாகிடுச்சு. அண்ட் தென் என் ஃபேஸில் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டு ஊற்றிட்டுருக்கு. இந்த மாதிரி ரஷ் ட்ரக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்கள் பாடியில் இருக்க பேடு கேலரிஸ் அதெல்லாம் உங்களுக்கு பேர்ன் ஆகிட்டு குட் கேலரி கிடைக்கும். ஸோ இதான் என்னோடய நிலமை இப்போது. ஸோ நம்ம பாய்ஸும் வர கிளம்பிட்டாங்க, அவர் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அப்படியே வாங்க மேலே போயிட்டே இருக்கலாம். ஐ திங்க் மேபி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப லென்த் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். முன்னாடி கொஞ்சம் பேர் வராங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். மேலே இருந்து இறங்கிட்டு இருக்காங்க. சும்மா அவங்ககிட்ட கேட்கலாம், இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சும்மா அவங்ககிட்ட கேட்கலாம். என்ன சொல்கிறாங்க நீங்களே கேளுங்க.
அண்ணா இன்னும் எவ்வளோ தூரம் நான் மேலே போகணும்? இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும். 2 கிலோமீட்டர் மேலே போகணும். ஏறுறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏறுறதெல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. பக்கம் தான், ரெகுலராக ஏறிட்டு போகணும். அதுதான். எந்த ஊர் நீங்கள்? இங்கே நாங்கள் கொங்கனாபுரம் தான் வந்துருக்கோம். கொங்கனாபுரம். இப்படி வச்சுட்டு போனால் இன்னும் 2 கிலோமீட்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் ரெகுலராக வந்துட்டு இருக்கீங்களா? நாங்களும் புதுசாக தான். புதுசாக வரீங்களா? ஓகே. புதுசாக மேலே ஏறும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அனுபவம்? போகும்போது என்ன கடுக்கடுக்கன்னு யார முடியாத வண்டியில் தான் போனோம். அப்புறம் வரும்போது கிடுக்கிட்டு நடக்குது இல்லை, கால் சுல் போகுது இல்லை, அது மாதிரி. எப்படி ப்ரோ இருக்கு மேலே? ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா புதுசாக வரவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க எக்ஸ்பீரியன்ஸ்? புதுசாக வரவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ப்ரோ. நியூட்ஸு மேலே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம தண்ணி நிறைய கொண்டு வரனால பிரச்சனை இல்லை. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், வெயில் காலன்றனால நிறைய லீஃப் வந்து உதிர்ந்து கிடக்குது. ஃபுல்லாக பாறை மேலே உதிர்ந்து கிடக்கிறனால அந்த கிரிப்பு கிடைக்கல, மண்ணில் நடக்கிற மாதிரி கிரிப் கிடைக்கல. ஸோ சும்மா ஒரு இந்த மாதிரி நல்லா டென்சிட்டியான இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது நல்லா ஷேடோஸ் இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஒரு குட்டியாக ஒரு செக் பாயிண்ட் போட்டிருக்காங்க கைஸ். ஆனால் வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் நல்ல ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு. இதுக்கு நேரத்துக்கு அந்த பாட்டு வைப்பில் கடகடன்னு மேலே ஏறிடலாம். ஆனால் வந்து ஆக்சுவலி நம்ம ஒரு ப்ரோக் வந்து கொஞ்சம் இல்லை, நான் வந்து ரொம்ப முடியல, டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ தட் அவர் கொஞ்சம் ஃபஸ்ட் எய்ட் மாதிரி கொடுத்துட்டு அவங்கள பேக்கப் பண்ணலாம். ஆக்சுவலி நான் லாஸ்ட் டைமோட இந்த டைம் கொஞ்சம் நிறையா அவங்களுக்கு கவர் பண்ணணும், நிறையா சொல்லணும்னு சொல்லிட்டு தான் ஏறிட்டுருக்கேன். ஸோ பாதி ஸ்வெட் ஆகிடுச்சு, நனைஞ்சிருச்சு. ஓகே, பின்னாடி கேர்ள்ஸ் வந்து ரொம்ப பிரேவாக நடந்துகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி எங்கேயும் நான் நிற்கலை, நான் பாட்டுக்கு மேலே வரேன், என்னை வந்து கூட்டிகிட்டு மட்டும் போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் நிற்காம போகிறாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரியான இடத்துல உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, அடிக்கடி நான் ஏறுறேன், நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரஷ் பண்ணி ஏறிட்டு இருக்கும்போது நீங்கள் அதே ஃப்ளோவில் போயிட்டு இருங்க. இன்கேஸ் வரேன் இன்கேஸ் நீங்கள் எப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி உட்காருங்களோ அப்போ உங்களுக்கு டயர்ட் ஆகிடும். முக்கியமாக இந்த மாதிரி ஜீன்லாம் போட்டு வர தவிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி டிஷர்ட்டு கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். ட்ராக் இருந்தால் ட்ராக் போட்டுக்கோங்க. ஆமாம் ப்ரோ, குளுக்கோஸ் போட்டு முக்கியமாக வாங்கிக்கோங்க. தண்ணி அலப்படை மேலே இருந்து கீழே வந்தால் கூட அவங்ககிட்ட பேசுனீங்களா? ரொம்ப இதாக தான் இருக்கு, ஆனால் ஜாலியாக இருக்கு. ஏறுறது நல்லா இருக்கா? ஏறுறது சூப்பராக இருக்கு, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த இடம் எங்கே அமைந்து இருக்குதுண்ணா? மேட்டூர் வந்தாலும் வரலாம், இல்லை கொளத்தூர் வழியாக வந்தாலும் வரலாம். சரி, இந்த ஏரியா லோக்கல் இவன் இன்னும் ஒன்று சொல்லணுங்க. நம்ம காலேஜில் ஃபேர்வெல் டே நடந்துச்சு. அப்போது நாங்கள் எடிட் பண்ணி நம்ம மூவி மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணோம். ஸோ அதை நாங்கள் யூடியூப்பில் விடலான்ருக்கோம். இன்றைக்கி நம்ம காய்ஸ் வந்திருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம். போஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ட்டு உங்ககிட்ட சொல்லிருந்தேன்ல, அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ட்டு. ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஃபன்னாக பண்ணனால வேணான்றாங்க. ஸோ அதில் நம்ம ஒப்பீனியன் கேட்போம், போடுவோமா வேணாமான்றத. பின்னாடி தெரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்குன்ட்டு? புரியல. ஓகே, இந்த 3 பேர் மட்டும் தான் நம்ம கூட வந்துகிட்டே இருக்காங்க. சாரி, 4 பேர். எப்போ நம்ம நிற்கிறோமோ உட்காடுறோமோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறோமோ அப்போ அவங்க வந்து உடம்பு கொஞ்சம் டயர்டாகிடும். நீங்கள் மறுபடியும் ஏறலாம், வேகமாக ஏறலாம் நினச்சாலும் ஏற முடியாது. ஸோ அதுதான் வந்து ஒரு சின்ன ஃபேக்ட். இன்னும் நான் தான் முன்னாடி போய்ட்டு நினச்சேன். நமக்கு முன்னாடி நம்ம ஜூனியர் போயிட்டுருக்காங்க, அவங்களே கவர் பண்ணுற பாருங்க. அங்கே போகிறானுங்க பாருங்க, நம்ம ஜூனியர் டியூட்ஸ். அவங்களும் ப்ரொஃபஷ்னல் ஆர்டர் இருக்கு. நான் இங்கே வந்து ப்ரொஃபஷ்னல்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஆக்சுவலி உண்மையான ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா இன்ஸ்டாவில் நான் பார்த்தேன், ஹரி சம்திங் அவர் பேர். வெள்ளிங்கிரி மலையை பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் ஏறுறாரு. என்ன நினைக்கிறீங்க? 2 hours தான், சும்மா மாசாக ஏறிட்டு இறங்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல், எப்படி சொல்கிறது, ஒரு அவேர்னஸ்க்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரோட சேனலில் போட்டிருந்தார். ஆக்சுவலி நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் 65 ப்ரோ, அந்த ப்ரோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நிறையா ட்ரிக் வீடியோஸ் கவர் பண்ணிட்டுருக்காரு. அதில் வெள்ளிங்கிரி போயிருந்தார். ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஷார்ட்ஸ் மாதிரியே அப்லோட் பண்ணியிருந்தார் இன்ஸ்டாவில் வீடியோவை. மேலேருந்து வரவங்கள்ட்ட ஒவ்வொருத்திட்ட கொஷின்ஸ் கேட்டு ஹேண்டிகேப்ஸ் பீப்புள்ஸ் ஏறினாங்க, விமன்ஸ் லேடிஸ் அவங்க ஏறினாங்க. அந்த ஹரின்னு சொன்னால இப்போது டெய்லியும் காலைல ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் அவர் ஏறினார்.
ஸோ அவர்கிட்ட எல்லாத்தையுமே ஒப்பீனியன் கேட்டு வீடியோ போட்டிருந்தார். ரியலி அது ரொம்ப ஒர்த்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ரோ நீங்கள் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் போடுறத வந்து கேரி பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களோட சேனல் வந்து ப்ரொமோட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட ஒன்று இருக்குங்க கைஸ், உங்களுக்கும் தான் சொல்கிறேன், மக்களுக்கும் சொல்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் ரஃப்பாக ட்ரக் பண்ணி ஏறுறத உங்களால் ஃபுல்லாக உட்காந்து பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு டைமு, அப்புறம் அந்த சுவாரஸ்யம் இல்லாதனால பார்க்க மாட்டீங்க. அதனால் சரி ஓகே, இவங்க இங்கே உட்காந்துருக்காங்கல்ல, இங்கே ஏன் உட்காந்துருக்காங்க நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரீஸ் நல்லா டென்சிட்டியாக கவராக இருக்குது அப்படின்றத. இப்போது இவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்கல்ல, அப்போ பாருங்கள் அவங்களோட திருப்தி எப்படி இருக்குன்றத. ஸோ நம்ம ஓகே போங்க போங்க, ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. இவங்கெல்லாம் பேசுவாங்க, கவலைப்படாதீங்க. சொல்லு. அங்க ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா கைஸ். நான் இன்னொன்று சொல்லணும், இங்கே வராங்கல்ல 3 பேர், அவங்க ஸ்டூடெண்ட் மட்டும் நினச்சிடாதீங்க, அவங்களும் ஸ்டாஃபு. இவங்கெல்லாம் ஸ்டாஃபு, இவங்க யாரும் ஸ்டூடெண்ட் நினச்சிடாதீங்க. இப்போ நம்ம பாலமலை இட்டுக்கிறோம், ஒன்றுமே முடியல, எல்லாம் கலந்து போச்சு. ஒரு குச்சி எடுத்து போகிறோம், நான் ஆள்லியாக்குது வீடியோ. இதெல்லாம் நியாயமாக இருக்கா சொல்லு பார்க்கலாம். இது ஒரு பைத்தியாரு ஜூனியர் கூட. ஸோ இன்னும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு மேலே போயிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். உங்ககிட்ட பேசிட்டு இங்கே நின்றேனா அப்படியே ரொம்ப நேரம் நின்ட்டேன். எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க, சரி வருத்தமாக இருக்குது. சரி ஓகே, டோன்ட் வரி, நம்ம ஈஸியாக அவங்கள ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இந்த வீடியோவுக்கு லைக்கை ஒன்று போட்டு விட்டுட்டு ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எத்தனை பேருக்கு முடியும் பண்ணி விட்ருங்க. யாராச்சும் புதுசாக ட்ரக் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் இந்த வீடியோ பார்த்து செக் பண்ணுறோம். பாருங்களேன், யானை கூட கொஞ்சம் மோசமாக அந்த மரத்தில் உடச்சிட்டு போகும், ஆனால் நடக்க முடியலன்றதுக்காக ஒரு குச்சியை மாதிரி எப்படி உடைக்கிறாங்க. ஸோ இதுதான் விட நேச்சர் தர ஒரு கிஃப்ட்டு. உங்களுக்கு நடக்க முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக நேச்சர் ஒன்று பண்ணுது. கையில் பெருசாக ஒரு குச்சி எடுத்துக்கோ, என்னோடய ஹெல்ப்பில் நீ ஊனி நடந்துப்போ, உன் காலில் ஊன முடியலாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த டென்சிட்டியான ஃபாரஸ்ட், இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சது இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்குன்னு. ஆக்சுவலி உங்களுக்கு இது இவ்வளோ ஷேடோஸ் கொடுத்து நல்ல கூலிங்கான கிளைமேட் கொடுத்து உங்களுக்கு நல்லா ட்ரக் பண்ண வைக்குது. அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் வைப் கொடுக்குது. ஓகே டே, அவங்க சொன்னாங்களே ஒரு பாறையில் தண்ணி வடிஞ்சு போகும், அங்கே போய் தண்ணி பிடிச்சிக்கோங்க, அதுக்கு மேலே தண்ணி இல்லை அப்படின்னாங்களே. ஐ திங்க் அதுக்கிட்ட நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம அதுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல தெரியுது அவங்களுக்கு ஒயிட் கலரில். ஸோ அதான் தண்ணி வடிஞ்சு வர ஏரியா, அந்த ரிஃப்ளெக்ஷனால் அப்படி தெரியுது. மேபி ஏதோ கொஞ்சம் பாட்டில் பிடிக்க முடிச்சுன்னா பிடிச்சிக்கலாம், ஏன்னா மேலே தண்ணியில் வேறு சொல்லிட்டு போகிறாங்கல்ல. ஓகேங்க. அப்புறம் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை பார்க்கணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்லிடுறேன், பெருசாக ஒன்று வேணாம். ஆக்சுவலி இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முன்னாடியே பில்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அந்த லிங்கம் வந்து வளர்ந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த லிங்கம் உச்சியில் இருக்க லிங்கம் கீழே ரொம்ப இன்டெப்த்தாக இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் அங்கே பாருங்களேன், அந்த குட்டி அது வடிஞ்சு வர பாறை கிடைக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. நேச்சர் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீ பண்ணி கொடுக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஞ்சர் வைக்குங்க. ஸோ நம்ம தான் பார்த்து வரணும், பி சேஃபாக வரணும். ஸோ நல்லா தண்ணி வடிஞ்சு வர ஏரியா, இங்கே தண்ணி பிடிச்சிட்டு போங்க இல்லைனா முடியாது அப்படின்னாங்களே. ஸோ தண்ணி வடிஞ்சு வர ஏரியா இதுதாங்க. இங்கே தண்ணி பிடிக்காதீங்க. நோ, அங்கே பாருங்கள் ஸ்மூத்தாக வடிஞ்சு வருது பாருங்கள். அங்கே வந்து நீட்டாக பைப் போட்டு பிடிங்க, ஏன்னா வேணாம். ஸோ நல்ல வெட்டவெளியில் உட்காந்துருக்காங்க, அப்படியே பார்த்துக்கோங்க. ஸ்டெபிலிட்டி அந்த அளவுக்கு இருக்காதுங்க, ஏன்னா நானும் அந்தளவுக்கு ரொம்ப ரஷ் பண்ணுறேங்க. ஸோ தட் சாப்பிட்டு போகிறேன்னா போங்க, டாக்டர் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் ஏறிட்டு இருக்கேன். வலினா அந்த அக்கா வர்றது உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி வலின்றது. இவங்க ஒரு கேங்குங்க, இவங்க ஒரு ஸ்டாஃப்ஸ் கேங்.
அவங்க முன்னாடி போயிட்டே தான் இருக்காங்க. அங்கே ஒருத்தன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் பாருங்க. இந்த அளவுக்கு காட்டுக்குள்ளேயே அவனும் முடியும் டவர் கிடையாது இல்லைங்க. சரிங்க வாங்க முன்னாடி போயிட்டு இருக்கலாம். பின்னாடி வந்து பாட்டு போட்டு வந்துட்டு இருக்காங்க. பாட்டு போடுறோம் கிட்ட வந்து நம்ம காப்பி ஆயிரும். அதனால் வாங்க கடற்கரைன்னு மேலே போவோம். தண்ணி நான் கொஞ்சம் கூட எடுக்கவே இல்லை. ஐ திங்க் தண்ணி எடுக்கிற டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்க கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே போகலாம். பாறைகள்லாம் பாசம் முடிச்சிருக்கோங்க. அந்தளவுக்கு நல்லா கூலிங் மெயின்டைன் ஆகும் போல. சரி வாங்க போகலாம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கெல்லாம் வந்து ஒரு மிஸ்டாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ கீழேருந்து கண்டிப்பாக கீழேருந்து மேலே பார்க்குறவங்களுக்கு நம்ம நடந்து போயிட்டுருக்க வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேகமாக தெரியும், இல்லை மிஸ்டாக தான் தெரியும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த கூலிங் நல்லாவே ஃபீல் ஆகுது. அட் தி சேம் டைம் ஃபாகு நல்லாவே விசிபிள் ஆகுது கைஸ். ஆக்சுவலி நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், நான் உங்ககிட்ட கீழே சொன்னேன் கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்குமான்னு தெரிலடா, ஒரு வேளை தப்பான வழியில் போனால் மாட்டிக்க போகிறேன்டா அப்படின்னு சும்மா சொன்னேன். ஆனால் தப்பான வழியில் போய் மாட்டினாலும் பயங்கரமான வைப்பு கொடுக்குதுங்க இந்த ஃபாரமான ட்ரிப்பு. ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்க இடத்த பார்த்தீங்களா, அங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்படியே வாங்க மேலே போகலாம். ஏறக்குறைய எல்லாம் வந்து அப்படி இப்படின்ட்டு மேலே வந்துட்டோம். ஒரு ஐ திங்க் 75% கம்ப்ளீட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இந்த மாதிரியான பாரசந்துக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். முன்னாடி அந்த குட்டி தம்பி போகிறாருல்ல, அவர் எங்கள் இன்சார்ஜோட பையன். ஆக்சுவலி அவனை பற்றி நான் சொல்லணும், கீழேருந்து மேலே வரைக்கும் கொஞ்ச நேரம் கூட உட்காரலங்க. அவன் பாட்டுக்கு தான் அந்த பொண்ணு கூட போயிட்டே தான் இருக்கான். இந்த பொண்ணுக்கு என் தம்பி தான் சப்போர்ட்டாக இருக்கு. ஆக்சுவலி ஒரு நல்ல வைப்பில் தான் போயிட்டுருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்கல்ல, ஏறக்குறைய 75% கிட்ட வந்தாச்சு. கொஞ்சம் காய்ஸ் மேலே போயிட்டாங்க. அவங்க முடியலன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தால கீழே காட்டினல்ல, அவன் தான் ஃபஸ்ட்டு மேலே போயிருக்கான். ஸோ இதுலேருந்து உங்கள் லைஃபுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம். போகிற வழியில் ஒரு மோட்டிவேஷன். ஸ்டெபிலிட்டி இல்லைங்க வீடியோவில். இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி சினிமேட்டிக் போடுறேன். சினிமேட்டிக் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வரேன் காய்ஸ். முன்னாடி போகிற அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து டெம்பிள் ரன்னில் வர கேமில் இருக்க மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி டெம்பிள் ரன்னில் ஓடி தானே போவாங்க, இவங்க பாருங்கள் நடந்து போயிட்டு இந்த மாதிரி சொல்லிருக்காங்கன்னு. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி விட்டுருக்காங்க. தெளிவாக தெரியுதா உங்களுக்கு? கீழே எல்லாம் வெட்டி விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உடஞ்சி விழுந்துருக்கு. ஏன் வெட்டி விட்டுருக்காங்கன்னா போகிற பாதைக்காக வெட்டியிருக்காங்க. அட் த சேம் டைம் நல்ல ஒரு வைப்பாக இருக்குங்க. கீழே இருந்திருந்தா எங்கள் சார் வீடியோ எடுக்காத, போ முன்னாடி போன்னு சொல்லி அனுப்பியிருப்பார். இந்நேரம் எனர்ஜி கொண்டுருப்படா. இதுதான் போன டைம் அப்படி சொன்னானுங்க, இந்த டைம் அப்படி சொல்கிறானுங்க. என்னை கழுதுக்கு போட்டு கொண்டாமல் இருந்தால் சரிங்க. ஓகேங்க. இந்த வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போனவங்க முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அச்சீவ் பண்ணிடும்னு சொல்லிட்டு போன கேங்கு. ஸோ ரெண்டாவது நம்ம போயிட்டுருக்கோம். இந்த காய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ட்ரக் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் பேசிகிட்டே கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரக் பண்ணுறோம். இதுக்கடுத்து கீழே வராங்க இன்னும் பேர். ஸோ இப்போ நம்ம நடந்து வந்த வழி என்னென்னு தெரியலையே. நடந்து வந்த வழி இருக்குதுல்ல, உங்களுக்கு எதாவது தெரியுது? சரிங்க, மலையை சுற்றி தான் போகிற மாதிரி இருக்கும். இவங்களெல்லாம் கீழேருந்து ஏற்றிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்குள்ளே இருக்க மாட்டாங்க. ஏங்க இப்போ தாங்க உங்ககிட்ட சொன்னேன் ஸ்டார்டிங்கில் பிளாஸ்டிக் பாட்டில் போடாதீங்கன்னு. எவனோ ரீசெண்டாக போட்டு போயிருக்காங்க. பிளாஸ்டிக் தாங்க, ஏகப்பட்ட பிளாஸ்டிக். தூக்க வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்னா தூக்கி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொண்டு போய் போடணும்ல. கீழே போடாமல் தான் பார்த்து. ஸோ டியூட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்லிப்பர் போட்டு ஏறக்கூடாது ஆக்சுவலி, பட் சூழ்நிலை ஸ்லிப்பர் போட்டு ஏற வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வண்டரான விஷயம் இருக்குது, நான் காட்டுறேன்.
அட் த சேம் டைம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீப் வர வழி அது ஒரு வழி, அப்புறம் இன்னொரு வழி பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா பூலாம்பட்டி நெருஞ்சிப்பேட்டையிலேருந்து வருவாங்க. ஆக்சுவலி இது 7 மலை வந்து நடந்து ஏறுவாங்க, நைட்டில் ஏறுவாங்க. நைட்டில் வந்து ஏர்லி மார்னிங் அங்கே வந்துட்டு மறுபடியும் ஈவினிங் இறங்குவாங்க. ஸோ இது ஒரு நல்ல வழி. இப்போ நம்ம நடந்து வந்த வழி மாதிரியே தான் இது ஃபுல்லாகவே இருக்கும். ஆக்சுவலி இது நடந்து வரதுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. நான் ஃபஸ்ட் டைம் போனப்போ இந்த மாதிரியான வழியில் ஏறி போனேன். நல்ல ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் கிடச்சிது. சரி ஓகேங்க, எனக்கு முன்னாடி இருக்க வியூ காட்டுறேன். கைஸ் எல்லாம் வந்து 75% மேலே வந்துட்டாங்க. இவங்க தான் அந்த கீழே இருந்து ரொம்ப நேரம் பேசிட்டு வந்தவங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு கடை ஒரு செட்டப்பு, மேலே தார்பாய் போட்டு உள்ளே ஏதாச்சும் விற்றுட்டு இருப்பாங்க. இதே தான். எனக்கு ஒரு டீ, என் டியூட்ஸுக்கு ஒரு காஃபி. ஒன்றும் இல்லை, அந்த கடையில் டீ ஆத்துறது இதுதான். இப்படி தான் காலேஜில் வருஷம் ஃபுல்லாக வந்துருந்தாங்க. சரிங்க, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம ஸ்லிப்பர் போட்டு ஏறக்கூடாது. அப்புறம் அங்கே பாருங்கள், வனத்துறை பாதுகாப்பு கருதி அந்த சம்திங் எழுதியிருக்காங்களே. ஸோ அதில் முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னென்னா பிளாஸ்டிக் பொருள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ ஆக்சுவலி நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறதா தான். இங்கேயே பாருங்கள், இங்கே தான் போர்டு இருக்குது இப்போ எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ட்டு. பட் இங்கேயே பாருங்கள் பிளாஸ்டிக். ஸோ இதெல்லாம் வந்து இதோ கையில் கூட பிளாஸ்டிக். கண்டிப்பாக நம்ம இதை கீழே போகக்கூடாது, கீழே கொண்டு போயிடணும். ஓகேங்களா? ஸோ மேலே வரவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பாருங்கள், நடந்து வந்த வழி மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ ஈஸி தான் இதுக்கப்புறம் போகிறது. கைஸ் ஒரு 80% மேலே வந்துருச்சு. எல்லாருமே வந்து கத்திட்டாங்கல்ல, பின்னாடி எல்லாம் கத்திட்டாங்க. இதான் உச்சிமான, இங்க இருந்து விழுந்தா உசுறு பழிதே ரிஸ்க். ஆனா நாங்க ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவோம். ஸோ ஆக்சுவலி பின்னாடி தெரியுதுல உங்களுக்கு, ஹோல் எடப்பாடிங்க, ஃபுல் எடப்பாடி. செம வைபாக இருக்குது. இங்கே அந்த ப்ளசண்ட்டான காற்று வருதுல்ல, காற்று காசு வர தான் முடியாது. சரி, உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். காய்ஸ் ஆக்சுவலி அங்கே ஒரு டேம் இருக்குது, அதுக்கப்புறம் நார்மலாக போகிற வழி, அதுக்கப்புறம் இன்னொரு டேம் அந்த பக்கம் தூரத்தில் இருக்குது. என் கணக்கு கொஞ்சம் கிளியராக தெரியுது. பட் ஆக்சுவலி உங்களுக்கு வீடியோவில் அந்தளவுக்கு கிளாரிட்டியே தெரியாது. ஒய் பிகாஸ்னால் என் ஃபோன் அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை. அட் த சேம் டைம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ இது ரொம்ப ஸ்லோப்பு, அந்த பக்கம் போய்க்கிறேன் நான். என்ன சொல்லணும் அப்படின்னா, மிஸ்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஒரு 3:20 ஆகிடுச்சுங்க. 3:20 ஆகியுமே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த மிஸ்ட்னால தான் மோஸ்ட்லி நம்ம கண்ணுக்கு இல்லை. ஸோ அங்கே தான் அங்கே கோயில் இருக்குது, கிட்ட வந்தாச்சு. வாங்க நான் மேலே போய் கண்டினியூ பண்ணலாம். வந்து நமக்கு கீழே ஒரு ப்ரோ வந்துட்டுருக்காரு. ஸோ எல்லோரும் மேலே வரட்டும், எல்லோரும் நம்ம வைப் பண்ணலாங்க. அவங்களும் அப்படி தாங்க, அதான் கண்டிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த வியூ தான் போட உங்களுக்கு கேமரா ஆன் பண்ணேன். ஆக்சுவலி இந்த வேலுக்கு பின்னாடி இருக்க வியூ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி எங்கள் இடத்துல ஸ்லிப்பர் போட்டு நிற்கக்கூடாதுங்க, ஸ்லிப்பர் போட்டு நின்றுருக்கேன். காய்ஸ் see this, ஒரு பூசாரி தலையில் வாட்டர் பாட்டிலோட, பூசாரி இல்லைங்க, என்ன சொல்கிறது, செல் பண்ணுறவங்க, வாட்டர் பாட்டில் செல் பண்ணுறான்னா தலையில் ஒரு 10 வாட்டர் பாட்டிலுக்கு மேலே தலையில் வச்சு தூக்கி வந்துருக்காருங்க பேக்கோட. இதுவும் எப்போ ஏற ஆரம்பிச்சானே தெரில, எங்களையும் ஓவர்டேக் பண்ண போனாருங்க. கையில் ஒரு பேகு, சைடில் தார்ப்பாகி, தலை மேலே வாட்டர் கேனு, சைடில் சம்திங் ஏதோ இருக்குங்க. சூப்பருங்க அவரெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு கீழே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஜூனியர்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. ஓகேங்க, அப்படியே வாங்க மேலே போகலாம். ரொம்ப இந்த இடத்துல ஸ்லோப்பாக இருக்குது, கொஞ்சம் கோராரில் ஸ்லிப் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டுக்கு பதில் சொல்ல முடியாதுங்க. ஸோ டியூட்ஸ், உங்களுக்கு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேலே வந்துட்டோம் அப்படின்றது. ஆமாங்க, மேலே வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பிள்ளையரோட வருக அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாரு. அதுக்கப்புறம் கோயில் சுற்றுற மாதிரி இருக்குது. நம்ம பின்னாடி வழியாக தான் ஏறி வந்திருக்க மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம முன்னாடி போகலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். காற்று ஒரு ஊட்டி கொடைக்கானல் எப்படி அடிக்குமோ, ஸோ அந்த மாதிரி வைப்பாக இருக்குது. விட
அட் தி சேம் டைம் 90s காலத்து சாக்லேட்ஸ் அப்புறம் நிறைய இருக்குது. ஸோ கோயிலாக நடந்துட்டு இருக்கோம். ஸோ கைஸ் இதுதான் கோயில், எனக்கு பின்னாடி இதுதான் கோயில். உங்களுக்கு அவ்வளோதான் சின்னதாக தான் கோயில் இருக்குது, பெருசாலாம் ஒன்றும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இருக்காது இந்த மலை மேலே. அப்புறம் இதில் நவகிரகங்கள் இருக்காங்க. ஸோ அண்ட் தென் இந்த பக்கம் சம் தேவ்ஸ் இருக்காங்க. ஓகே டியூட், இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து வந்தது இந்த சித்தேஸ்வரனை பார்க்க தான் டியூட்ஸ். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம். ஸோ உள்ளே இருக்க சாமி நான் போய் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை போய் வீடியோ எடுத்து சொல்கிறேன். ஏன் நீ உள்ளே போகலன்னு கேட்டால் சம் ரீசன்ஸ். ஸோ தட் ஓகேங்களா. ஸோ உள்ளே போயிட்டு டியூட்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு வருவாங்க, நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ தென் எப்படி இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். டியூட் பின்னாடி சோலார் தான் டியூட், உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த இடத்துலலாம் சோலார் தான். உங்களுக்கு கரண்ட் வந்து இந்த இடத்துல இல்லை. அண்ட் தென் காற்று சூப்பராக வருது. என்னடா அதுங்கள ஜெயிலையும் ஒன்று அடைச்சி போட்டாங்களான்னு கேட்குறீங்க. ஃபோன் வந்து அந்த பக்கம் வச்சுருக்கேன். ஒரு வியூ, பங்கமான வியூ இருக்குது எனக்கு ஆப்போசிட்டில். ஸோ அதை பார்த்து ரசிச்சிட்ருக்கேன். இயற்கையோட எப்படி சொல்கிறது, இயற்கை நாளைக்கு எடுத்துதாங்க. ஸோ நம்ம வந்த வழி, கீழே பார்த்த கிராமங்கள், அட்வென்ச்சர் ட்ரிப்பு, நம்ம கஷ்டப்பட்டு மேலே ஏறி அந்த ரூட்டு, அப்புறம் டென்சிட்டியான ஃபாரஸ்ட்டு, அதெல்லாம் டாப்பில் இருந்து பார்க்கலாம் கைஸ். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேக் கேமரா போடுறேன், ஜஸ்ட் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியது. ஸோ இதானோட இவ்வளோ நேரம் நான் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்த ஒரு வியூ. ஸோ தட் ஆக்சுவலி இங்கே தெரியுது உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸோட கவரேஜ் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கீழே பார்த்து வந்த ஊர், இந்த வழி எல்லாம் இங்கே இருக்குது. நம்ம பின்னாடி வழியாக வந்தனால கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி மலைகள், சின்ன சின்ன மலை, நடுவில் கேப் மாதிரிலாம் இருக்குது. ஸோ வேலி மாதிரி. பட் இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி பெரிய பெரிய ஹில்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வரணுன்றனால இந்த பக்கம் ரோடை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு புரியுது. அண்ட் தென் ஃபுல்லாக தூரத்தில் நிறையா மலைகள் தெரியுது. மிஸ்ட்டுனால உங்களுக்கு அவ்வளோ தெரியுதான்னு தெரில. ஸோ நான் கொஞ்சம் நேரம் பேசலை, நீங்கள் வந்து இந்த வியூ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மெசேஜ் போட்டுலாமா? போட்டுரு. செம்ம வைப் டியூடு. ஆக்சுவலி மேலே இந்த அளவுக்கு டாப்பில் உட்காந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான வைப் என்ஜாய் பண்ணுறதுன்னா வேறு நல்லது. ஆனால் பேச விடுங்கண்ணா கொஞ்சம் அமைதியாக. ஸோ என்ன ரொம்ப ஒரு மாதிரி தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ என்னோடய பேக்ரவுண்டில் இருக்க வியூ அந்த மாதிரி இருக்குது டியூடு. ஸோ ட்ரக் பண்ணி மேலே வந்தாச்சு. பாய்ஸ்லாம் வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. இப்போ பேக்ரவுண்டோட இதை காட்டுறேன். ஸோ செம்மையாக டியூடு. ஆக்சுவலி கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுலாம் ரொம்ப ஒர்த்து. என்னடா உட்காந்துட்டு அப்படின்னு கேட்குறீங்க, உட்காந்துட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நின்றுட்டு வீடியோ எடுக்கணும்னா நமக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லை, ரொம்ப டயர்டாகிட்டோம்ல. ஸோ அதனால் வந்து உட்காந்து வீடியோ எடுக்கணும்னா ரொம்ப 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 ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த நேச்சுரல் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக டியூடு. சரி ஓகே டியூடு, இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் என்னென்னா, உங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்குறதுக்கு. ஸோ தட் இது ஒன் சைட் ஆஃப் த வியூ, நான் நெக்ஸ்ட் அந்த சைட் ஆஃப் த வியூ போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், ஃபுல்லாக செங்குத்து பாறைகள். உங்களுக்கு தான் சிக்கவே சிக்காது. அவ்வளோதான், இந்த மஞ்சுமல் பாய்ஸ் கதையாடாயிரும். ஆக்சுவலி ரொம்ப எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் இருக்கும். இந்த அளவுக்குலாம் யாரும் ரிஸ்க் எடுத்து பண்ணாதீங்க. நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம், சேம் அதே தான் இங்கே சொல்கிறோம். காற்று அடிக்குது. ஸோ நான் பேசுகிறது உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரில. ஸோ கீழே வில்லேஜெலாம் இருக்குது. கஷ்டப்பட்டு மேலே வந்தது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லான வியூ இருக்குங்க. ஸோ பின்னாடி வந்து உட்காந்துங்க சொன்னாலும் வியூவில். ஸோ எனக்கு கீழே இந்த பக்கம் இருக்கிறதா ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப எஜ்ஜியான இடம். எஜ்ஜில் உட்காந்துக்கிறது இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஜூனியர்ஸ்லாம் மேலே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க.
எல்லாரும் வீடியோவில் வரமாட்டாங்க இவரு அப்படியே குரூப்பாக காட்டும் போது அப்படியே போட்டால் தான் அப்புறம் போட்டு ஐயோ திடீர்னு காற்று வாக்கில் கீழே பார்க்கும்போது ஒரு மாதிரி செர்க்காகுது. ஏன்னா அந்தளவுக்கு பாயிண்டில் உட்காந்துருக்கு இல்லையா. ஸோ அதனால் பாருங்கள் ரொம்ப சேஃபாக தான் உட்காந்துருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இங்கேருந்து இந்த வியூ பார்க்கும்போது ஸோ நிறைய ஞாபகம் இந்த எமோஷன்ஸ், அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது, ஸோ இன்டர்நெட் ஃப்ரீயாக இருக்கிறது ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான இடத்துலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இல்லைனா இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து மனசை தேத்திங்க முடியும். ஃபோட்டோ ஷூட்டுக்காக எல்லாம் பசங்க இது பண்ணிட்டுருக்காங்க. ஓகே நான் அப்படியே மேலே போய்ட்டு அப்படியே உங்களுக்கு கோயிலை காட்டுறேன். அவ்வளோதாங்க கோயிலேருந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நம்ம கேர்ள்ஸுக்கு அங்கே மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு ஃபுட்டேஜஸ்லாம் வேணும்னு சொல்லி ரொம்ப கேட்டுருந்தாங்க. ஸோ தட் வாங்க அப்படியே இந்த வியூவில் ரசிச்சுட்டு அப்படியே கீழே போயிட்டே இருக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் பாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த கடையில் சொன்னத கடை. ஸோ அவங்க சாயை வாங்கி குடிச்சிட்ருக்காங்க. வெறும் வர சாயை தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க அப்படியே டீ வாங்கி கொடுத்துட்டோம். நம்ம கீழே போகலாம். வாய் சுட்டு இல்லை திருப்புங்க. ஹாய் கம்மி. ஐயோ சுடுதே. நான் இப்பதான் சுட்டுட்டேன் நாக்குல. கேட்டுடு. சாயா பார்க்கவே இல்ல நீலாம். இங்க ஆரம்பிச்சான். நீ இறங்க. ஏய் டூட் சக்காளி. டேய் இரு அப்படியே கீழ. ஏய் டூட் கை நடுங்க டூட். மேல வந்து பாத்தீங்கன்னா கடையில என்னது வர சாயா குடிச்சிட்டு இருக்கோம். சாயானாவே டீசன்ட்டா இருக்கு. வர சாயா. புடிங்கிட்டா. லாஸ்டா வந்தறீங்களா அண்ணன் நீங்க? அவனிட்ட இருந்து புடிங்கிட்டா. எல்லாரும் ஹாய் மட்டும் தான் சொல்லுவாங்க. எத்தனை டைம் கேமரா ஆன் பண்ணி காட்டலாம் ஹாய் ப்ரோ ஹாய் டியூட்ஸ் அவ்வளவுதான் சொல்லுவாங்க. வேற எதுவும் பேச மாட்டாங்க. டீ குடிக்கலாம். மக்களே வாங்க நம்ம சாயா குடிக்கலாம். மக்களே வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து குடிக்கலாம். நீங்க சொல்றது சாயா தான். டேய் கண்ணே வாங்கடா இறங்குடா வாங்கடா. நானும் சாயா மட்டும் தான் மச்சான் சொன்னேன். சரி ஓகே கீழே போகலாம். கீழே போகிறதுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க ஏறது எவ்வளோ கஷ்டம்னு. இறங்குறது கொஞ்சம் ஈஸி மாதிரி தான் இருக்கும். எத்தனை பேருக்கு கால் டே படின்னு தெரியல. என்ன சார் சொல்கிறது? எவ்வளவு போய் பார்க்காது அப்பா சித்தேஸ்வரன் டீ குடிக்கலாம். சித்தேஸ்வரன் வந்தவனே என்ன சார் நானே பண்ணல டீ குடிக்கலாங்கிறேன். அவ்வளோதான் இருக்கு. போறதையே ஸோ காய்ஸ் ஐயோ பேக் கேமரா போட முடியாதே. தனியா போய் சிலை எடுத்துட்டு இருக்கான். அவன் பிஸியா இருக்கான்டா. பாத்தியா வரும்போது பாத்தியா எல்லாம் இருக்கிறாங்க. டீ சூடா இருக்கல கோயிந்தான்னு சொல்லிட்டு அதே ஃபார்முலா இன்னும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இன்னும் டீ சூடாவே இருக்கு போல அடிக்கிற ஜில்லுக்கு. வாங்க போலாம். மழை வர மாதிரி இது பருதா போட்டுக்காங்க. அவ்வளோதான் கிளம்பலாம். அவ்வளவுதான் கிளம்புறேன் டியூட்ஸ். அட ஸ்டிக்கர் கொஞ்சம் சின்னதாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். யாரு அடியோட்ஸ் அவ்வளோதான் வந்தோம் சாமி கும்பிட்டோம் டீ குடித்தோம் இப்போ கிளம்பிட்டோம். ஜாலியாக இருங்க சந்தோஷமா இருங்க. லவ் மட்டும் பண்ணாதீங்க. இறங்க இறங்க கேட்டுச்சா என்ன கேட்டுச்சு? அவ்வளோதான் டிப்ஸ். அதுக்கு மேலே சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இந்த 3 வருஷம் காலேஜ் லைஃப்பில் கடைசி நாள் வந்து நாங்கள் கடைசி நாளில் அகாடமிக்கே முடிஞ்சு போச்சு. நாளை எக்ஸாம் தான் இருக்கு. ஹால் டிக்கெட் வாங்குறோம், 4 எக்ஸாம் எழுதுறோம். ஆக்சுவலி அவ்வளோதான் எங்களோட காலேஜ் லைஃப். லாஸ்ட் இதில் தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு இருக்காங்கல்ல அப்போ தான் கிளம்புறாங்க. வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம முன்னாடி போயிட்டுருக்கலாம். எங்கள் இன்சார்ஜ் சார் வேறு ரொம்ப டென்ஷனில் இருக்காரு. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக கீழே என்ன வந்து விட்டா நைட்டு தான் வருவீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கர டென்ஷனில் இருக்காரு. ஸோ முதல்ல நான் கீழே போகிறோம். உங்களுக்கு கீழே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணிட்டு வச்சேன். பாய். ஒரு வேலை பண்ணுறேன். இறங்கி வரத இவன் ரெக்கார்ட் பண்ணுறான். திருட்டு வேலை பண்ணிருக்கான். இந்த மாதிரி சிங்கிள்ஸ் இருக்கிற உலகத்தில் இப்படி தான் வந்து கொடுமைப்படுத்துறாங்க டியூட்ஸ். நீங்கள் தான் இதெல்லாம் தட்டி கேட்கணும். பஸ்ஸில் போகும்போது வைப்பு பாருங்க. ஒன்லி லவ் ஃபெயிலியர் பாட்டு தான் போடுறோம். ஒன்று அப்புறம் அங்கே ஒன்று அங்கங்கே அப்போ இப்படி தான் இருக்கும்.
ஈவினிங் இன்னைக்கு வர மாதிரி தெரியல டிப்ஸு. பாரு இவங்க 2 பேர், அதுக்கு பின்னாடி பாடி பில்டரு அவங்க 2 பேர், அதுக்கு பின்னாடி முடியாதவங்க ஒரு 4 பேர் வராங்க. இன்னைக்கு இறங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே கண்டினியூஸாக போயிட்டு இருக்கோம். நான் கருகருன்னு தெரியுறேன், ஏற்கனவே நான் கருப்பு லைட்டாவே இல்ல. இருட்டில் வந்தால் பிரைட்டாக அப்படி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னைக்கு சீக்கிரம் இறங்க மாட்டோம். அந்த பேரண்மை படத்தில் வர மாதிரி தான் சீன் வந்துருமா? யூடியூப்ல வருவீங்க, வர விருப்பம் இருந்தால் சொல்லலாம். சேனல் பேர் சொல்லு, போய் லைக் பண்ணு. இவ்வளோ நாள் 3 வருஷம் காலேஜில் சேனல் பேர் தெரியாமலே யூடியூப்பை சொல்லிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என் கூட இங்கே பாருங்க ஒருத்தனுக்கு ஏறும்போது நான் கவனிக்கல, ஆனால் இறங்கும்போது பாருங்க கூடி வந்துட்டு இருக்கான். முன்னாடி போனாலும் போக மாட்டேங்கான். கேர்ள் சரி ரொம்ப ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குது. அட் த சேம் டைம் இறங்குறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கி ஆகணும், 8 கட்டுறதுக்குள்ளே இறங்கி ஆகணும். ஸோ எல்லோரும் வந்து மறுபடியும் பஸ்ஸுக்கு போயிடுவாங்க. ஸோ தட் வேகமாக போயிட்டுருக்கோம் டியூட்ஸு. அவங்க வந்து வர மாதிரி தெரியல. சரி டியூட்ஸு, உங்களுக்கு நான் கீழே ஜீப் மறுபடியும் ஏறிட்டு கேரி பண்ணுறேன். ஏன்னா போகும்போது ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா உங்களுக்கு கேரி பண்ணுறேன் டியூட்ஸு. மழை வராமல் இருந்தால் நல்லது. ஓகே டியூட், சீசன் நியூஸ் தானே எடுத்துகிட்டு இருக்கேன். நான் போங்க நடங்கடா மச்சான். அவ்வளோதான் மச்சான். இன்னும் மச்சான் இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. இந்த ட்ரிப்பு முடிய போகுது. ரொம்ப நாள் வச்சு அதுதான் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண, அதுக்கப்புறம் போடான்னு சொல்லிட்டு எவனோ காது கூட பஸ் வளர்ந்துருக்கான். சொல்லுங்க காய்ஸ். ஸோ டியூட்ஸு ஃபைனலி நம்ம ஜீப்பை விட்டு இறங்க நடந்து வந்துட்டோம். ஸோ தட் ஸோ எல்லாருமே முன்னாடி நான் தான் கடைசியாக இருக்கேன். ஏறும்போது நான் தான் ஃபஸ்ட்டாக ஏறணும்னு சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ளே நம்ம ஜூனியர் பாய்ஸ் தான் மேலே போயிட்டாங்க. ஆக்சுவலி லாஸ்ட்டு டேங்க, லாஸ்ட்டு ட்ரிப்புங்க, அவ்வளோதாங்க. சரி ஓகே, ஏன் எமோஷனாக முடிக்கணும்? இட்ஸ் ஓகே ஃபைன். அப்புறம் மேலே நம்ம 5th ஹில்ஸில் இருக்கோம்ல, ஆப்போசிட்டில் சன் செட் ஆகிற வியூலாம் பயங்கரமாக இருக்குது. என்ன சன்னு தான் இல்லை செட் ஆகிடுச்சு. ஓகே, உங்களுக்கு எல்லாம் எப்படி கிளம்புறோம் அப்படின்றத வீடியோ போட்டு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். மோஸ்ட்லி அங்கே தான் நம்ம ஜீப் பண்ணி எடுத்துருந்தோம். அவங்களுக்கு அதை தான் காட்டணும்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்குள்ளே நம்ம சார் புஷ் பண்ணிட்டாரு. ஸோ தட் கீழே அவ்வளோதான் வந்தாச்சு. இதுதான் நம்ம இந்த அங்கே இதில் தெரிஞ்சிடுச்சு. அங்கே நம்ம ஏறி இறங்கி வந்தாச்சு. அவ்வளோதான் ஃபைன். நம்ம ஸ்டாஃப் தான் 2 பேர் லாஸ்ட்டாக எல்லாம் வந்து கிளியர் பண்ணி இருக்காங்க. ஸோ நம்ம 65 மெம்பர்ஸ் கிட்டே வந்தோம். ஸோ எல்லாம் வந்தாச்சு. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பழைய, அதாவது நம்ம மலையில் இருக்கவங்க வீடு. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம மங்கம்மா மலையோட இங்கே கொஞ்சம் பார்த்திங்கன்னா நிறையா ட்ரீஸ் விதவிதமாக இருக்குது. முக்கியமாக அந்த பலாமரம் சூப்பராக இருந்துச்சு. அந்த கோயிலுக்கிட்ட தான் இப்படி நம்ம போயிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு கோயிலுக்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு இன்ட்ரோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் போனேன். அங்கே தண்ணி வரலன்னு சொல்லிட்டு வரத்துக்குள்ளே நம்ம ஷேர் புஷ் பண்ணிட்டார். ஸோ தட் ஒன்லி. ஸோ நம்ம ஜூனியர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து செட் அங்கே இருக்காங்க. அவ்வளோ என்னோட மோஸ்ட்லி சரி நம்மளே கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் ஃபைனலாக நம்ம தான் வந்திருக்கோம். அதனால தான் என்னோட கொஞ்சம் பொறுமையாக வந்தேன். ஃபஸ்ட்டே வந்திருக்கலாம், இருந்தாலும் நம்ம கைஸோடு வரலாம் ஒரு தனி சோகம். எமோஷ்னல் ஆகுது தான். அதான் நம்ம முகேஷ் டியூட் சொன்னார், ஒத்துக்க முடியினாலும் இதுதான் நெசம். ஸோ இதுதான் என்னோட ஃபேமிலி, சிஎஸ்பிசிஏ ஃபேமிலி. ஸோ இங்கே இருக்கிறது ஃபுல்லாக நம்ம கைஸ். ஒரு ஹாப்பி மூமெண்ட். இருங்க ஒரு செல்ஃபி வீடியோ போடுவோம். செல்ஃி வீடியோங்க, அவ்வளோதான். ஃபேமிலி ஆஃப் சிஎஸ். சூப்பராக ராஜி ஜீப்புக்கு மேலே உட்காந்து
இவனுங்கெல்லாம் பார்த்துக்க இப்போ எல்லாம் இறங்கும் போடு. ஸோ ஜீப்புக்கு மேலே உட்காந்துருக்கோம். ஜீப்பில் வந்து இறங்கும் போது மாஸ் பண்ண போகிறோம். பாரு மாஸ்க் இறங்க போகிறோம். அவ்வளோதான் முடிஞ்சு. ஃபைனல் இயர் முடிஞ்சு, ட்ரிப்பு முடிஞ்சு, காலேஜ் முடிஞ்சு, எல்லாமே முடிஞ்சு, வாழ்க்கையே முடிஞ்சு. ஜாலியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. அவ்வளோதான். நட்பு தான் முக்கியம். நட்பு தான் எல்லாம். இங்கே உட்காந்துருக்கவங்களாம் என்ஜாய் பண்ணுங்க, வாழ்க்கை லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. பாய். ஓகே உங்களை கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பஸ் ஏறிட்டு கிளம்பிட்டோம். பாலமலைக்கு ஜீப்பு எப்படி இறங்குறத மட்டும் பாருங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்து திருப்புவாங்க. என்னால் நிற்க முடியாது, கீழே போய் தான் 3 வண்டி வந்துங்க. 3 வெளியில் இருக்கிற மேலே இருக்கிற அவனுக்கு எல்லாத்தையும் இறக்கி விட்ருவாங்க. உள்ளார மட்டும் தான் ஆளுங்க இருக்காங்க. இப்படி திருப்புறாங்க பாருங்க எந்த அளவுக்கு வண்டி ஒண்டை விட்டு திருப்புறாங்க. ஈட்டு கட்டிச்சு. எங்களால் வெளிச்சத்தில் இறங்கினா தான் உள்ளே இருக்கலாம் பாருங்க. ஜாலியாக இருக்கானுங்க. வண்டியில் ஃபாக் லைட்டில் செட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. எங்கள் மேலே இடிக்கிற மாதிரி வருது. இதுக்கு தான் நம்மளை இறங்க சொன்னாங்க. ஏன் இறங்க சொன்னாங்கன்னு பார்த்தீங்களா? உள்ள மேலாம் சரியான ஆட்டம் ஆடும். கீழே விட்டு வரலாம். இல்லை அவ்வளோதான் ஏறி கைஸ் கீழே உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? எதுவும் தெரியாது. நான் அந்த மாதிரியான நிலமையில் இருக்கேன். என்னடா பகல் நேரத்தில் ஏறிட்டு இருக்க மாதிரி காமிச்சா சேனமாக இருட்டிச்சு அப்படின்னு நினைங்கன்னா அது ஒரு பெரிய கதைங்க. அவன் எதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே மேட்டூர், அதுக்கப்புறம் இன்னும் என்ன ஒரு வச்சுக்கிது குளத்தூர், மெயின் குளத்தூர் தாங்க. அப்புறம் சின்ன சேரம்னே சொல்லலாம். இவத்தெல்லாம் பாருங்கள், தூரத்துலலாம் பாருங்கள். கர்நாடகா பார்ட்ரு எல்லாம் இங்கே தாங்க இருக்குது. அங்கே தான் டியூட்ஸே வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ எந்தளவுக்கு வைப்பாக இருந்துச்சுன்னு தெரில. ஸோ ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ எடுத்து 6 மந்த் கிட்ட ஆச்சு. நாங்கள் வந்து கடைசி காலேஜ் டே, ஆக்சுவலி அகாடமிக் இயர்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. அது ஒரு நாள் தான் லாஸ்ட் டே. நாங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் ட்ரிப்பை பிளான் பண்ணி போனோம். ஸோ அதுதான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ கேஷுவலாக எடுத்த வீடியோ தான். நிறைய மெமரபுளான திங்ஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ அங்கங்கே ஃபன்னாக பேசியிருப்போம். சில இடத்துல வந்து கொஞ்சம் பசங்களாக பேசுகிற மாதிரி பேசியிருப்போம். ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி நான் கட் பண்ணலை, ஏன்னா அது ஒரு மெமரபுளாக இருக்குன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கைஸ் கிட்ட நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நான் எப்போயோ சொன்னேன் இந்த வீடியோ சீக்கிரம் போட்டுருவேன்னு சொன்னேன், பட் என்னால் போட முடியல. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் கூட படித்தவங்களே பார்த்தீங்கன்னா இப்போது சில பேர் ஹையர் ஸ்டடி போட்டிருக்காங்க, சில பேர் வந்து ஒர்க் போயிட்டுருக்காங்க. ஸோ சுச்சுவேஷன்ஸ் தான் இப்படி எல்லாம் முடிவு பண்ணுது. ஸோ என்ன ஏது லைஃப்னா என்ன, ரியாலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா புரிஞ்சுட்டே வருது. ஸோ அதை பற்றிலாம் பேசலாம். கண்டிப்பாக அதை பற்றி பேசுறதுலாம் உங்கள் கூட ஷேர் பண்ண நான் வரேன். ஸோ திடீர்னு எனக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவ் வந்துச்சு. ஸோ அதனால தான் வீடியோ எடிட் பண்ணி இப்போ தான் முடிச்சிருக்கேன். ஸோ சுச்சுவேஷன் தான் எல்லாம் முடிவு பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நம்ம எதுவும் வந்து பெருசாக பேசிக்க வேண்டாம். ஸோ இந்த வைப்பு பார்த்திங்கன்னா அட்லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ஸ்டேஜே எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ முன்னாடியே கிடச்சிருந்தா நாங்கள் நிறையா வந்து பில்ட் பண்ணியிருப்போம், நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். அட் த சேம் டைம் இந்த வீடியோ நடுவில் நான் சொல்லியிருப்பேன், நாங்கள் காய்ஸ்லாம் சேர்ந்து ஒரு மூவிமாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை நாங்கள் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம்னு சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம் டியூடே. ஸோ அது எப்போ என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ காய்ஸ்டெல்லாம் பேசிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது நல்லாயிருக்கும், அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நம்ம பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது, நம்ம எந்த அளவுக்குலாம் மெமரிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வர முடியாத கைஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு நாங்கள் வைப் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் வந்திருந்தால் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓகே டிப்ஸு. ஸோ இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த காலேஜுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த இயரில் ஏதாச்சும் ஒரு ட்ரிப் பண்ணி ஆகணும், ஏதோ ஒன்று போய் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் ரேண்டமாக அப்படி எப்படின்னு எடுத்தோம். சப்போர்ட் பண்ணி கொடுத்த ஸ்டாஃப்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நல்லா பண்ணி கொடுத்தாங்க. பட் இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு மொமெண்ட் கிடைக்கணும்னு எனக்கு தெரியல.
ஸோ லாஸ்ட்டாக வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ஃபேமிலியாக நாங்கள் நின்றுட்டு இருந்திருப்போம். ஸோ அதனால் நிறைய கவர் பண்ண முடியல. ஸோ அங்கங்கே கவர் பண்ணதே இந்த வீடியோ சூப்பராக போயிருக்கு. ஸோ ஓகே டூடே இந்த வீடியோ தான் என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இனிமேல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கொஞ்சம் டியூன்டாக இருக்கலாம்னு கொஞ்சம் நினைக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் போயிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் சுச்சுவேஷனாக எடிட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் போகிறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஷார்ட்ஸாகவோ இல்லை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நமக்கு சப்போர்ட் கொடுங்க டியூட்ஸே. சரி ஓகே டியூட்ஸே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை டியூட்ஸே. பை டியூட்ஸே.